என்னப்பா ரொம்ப சோகமாகற? என்ன விஷயம்? என்ன பிரச்சனை வந்தது? மனசே ஒன்றும் சரியில்லைண்ணா. என்ன சொல்கிறாரு, இந்த ஊரை விட்டு போய் வேறு ஊருக்கு போயாச்சும் நம்ம போச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிங்கிறாரு. இந்த மண் ஒன்று நமக்கு செட் ஆகலன்னு நினைக்கிறேன். புது மண்ணுக்காச்சும் போனேன் அதனால் வாழ வைக்கத்தான்னு பார்க்கலாம். ஏன் அந்த மாதிரிலாம் முடிவு எடுக்கிறீங்க? எங்களுக்கு இந்த ஊரில் இருக்கிறதுக்கே ரொம்ப வெறுப்பாக இருக்குது. நேற்று வந்தவங்களாம் நம்ம ஊருக்கு நல்ல வசதி வாய்ப்புமாக ஆயிட்டாங்க. அதெல்லாம் பார்க்க சொல்ல மனசு ரொம்ப கஷ்டமாகுது. இந்த ஊரில் நம்ம எவ்வளோ தான் உழைச்சாலும் இந்த ஊர் நமக்கு ராசியே இல்லைண்ணா. சரியான தரித்திரம் பிடிச்ச ஊராகுது நமக்கு. நேற்று வந்தவங்களாம் ஒன்றும் இல்லை, எதனா ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் பண்ணால் கூட உடனே பார்த்திங்கன்னா அவங்க முன்னுக்கு வந்துடுறாங்க. ஆனால் நம்ம எவ்வளோ தான் உழைச்சாலும் இப்படியே தான் இருக்கிறோம். அது இல்லாமல் அவங்க நேற்று வந்தவங்களாம் சீக்கிரமாக பணக்கார ஆயிடுறாங்களா, நம்ம இப்படியே இருக்கிறோம் பாரு. நம்மளை வேறு ரொம்ப சீப்பாக பார்க்குறாங்க. அது வேறு நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதான் வேறு ஊருக்கு போயிடலான்னு யோசனை பண்ணின்னு இருக்கிறோம். இங்கே பாருப்பா, ஒரு ஆளுக்கு மட்டும் இந்த பிரச்சனை கிடையாது. நிறைய பேருக்கு நாட்டில் இந்த பிரச்சனை தான். அதாவது ரொம்ப வருஷம் ஒருத்தங்க ஒரு ஊரில் இருந்து முன்னேறாமல் போகிறாங்கன்னா அதுக்கு 2 காரணம் தான் இருக்கும். ஒன்று, அந்த ஊரில் அவங்களுக்கு எந்த விதமான சொத்து சுகம் இருக்காது, புரியுதுங்களா? உழைச்சி சாப்பிட்ற ஆளாக இருப்பாங்க. 2வது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மற்றவங்கள மாதிரி எல்லா வேலையும் செஞ்சு மாறி பிழைக்க முடியாத ஒரு கேரக்டராக இருப்பாங்க. அதனால் அவங்க வறுமையாக இருக்கலாம். நீங்கள் எந்த கேரக்டர்னு எனக்கு நல்லாவே தெரியும். வேறு ஏதாவது கடைகண்ணியை வச்சு பிழைச்சிப்பாங்க. ஆனால் லைஃப்பில் வந்து பெரிய ஆளாக ஆயிடுவாங்க. இதுதான் காரணமே தவிர திடீர்லாம் யாரும் முன்னேறது கிடையாது. ஒரு மனுஷன் முன்னேறானா அதுக்கு 2 காரணம் தான் இருக்கும். ஒன்று, கூட்ட அதிர்ஷ்டத்தில் ஒருத்தன் முன்னேறுவான். அப்படி இல்லைன்னு வச்சுக்க, அவங்க அப்பா அம்மா சேர்த்து வச்சு சொத்தை வச்சு முன்னேறுவான். உழைச்சி முன்னேறவங்கெல்லாம் முன்னேறத்துக்கு ரொம்ப வருஷம் ஆக தான் செய்யும். இதுக்கு நீ மட்டும் விதி விலக்கு இல்லை, எல்லாருக்கும் அப்படி தான், புரியுதா? அதனால் மனசை போட்டு அழட்டிக்காதீங்க. இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்பட்டாலும் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நீங்கள் முன்னேறத்துக்கு ஒரு வாய்ப்பு கூட இருக்கும். அதுக்குள்ளே அவசரப்பட்டு இன்னொரு ஊருக்கு போகாதீங்க. இன்னொரு ஊருக்கு போயிட்டு மட்டும் நீங்கள் முன்னேறிட போகிறீங்களா? அங்கேயும் இதே மாதிரி நல்லவங்களாக இருந்தீங்கன்னா அங்கே போய் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் வரணுமா? ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, உழைச்சவங்க யாருமே உடனே முன்னேறதா வரலாறே கிடையாது. நீ சரித்திரத்தை புரட்டினாலும் வரலாறை புரட்டினாலும் இதுதான் உண்மை. உழைச்சவங்களாம் ரொம்ப லேட்டாக தான் முன்னேறுவாங்க. உழைக்காமல் குறுக்கு வழியில் போகிறவங்களும் ஏற்கனவே பணக்காரனாகிறவங்க தான் இந்த காலத்தில் டக்கு டக்குன்னு முன்னேறாங்க. ஆனால் மனசை போட்டு அழட்டிக்காத. உழைக்கிறவங்களுக்கும் ஒரு நேரம் வரும், கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். அவசரப்பட வேணாம். அவங்களோட நீ டாப்பில் அடுத்த வருஷமே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். அதனால் ஃபீல் பண்ணத்தை விட்டுட்டு போய் வேலையை போய் பாருமா. இவ்வளோ நேரம் நான் ரொம்ப குழப்பமாக இருந்தேன்ப்பா. நல்ல காலம் உங்ககிட்ட பேசுனதுலேருந்து எனக்கு கொஞ்சம் தெளிவாகிடுச்சு மனசு. இப்போ என் கவலை கொஞ்சம் குறைஞ்சா மாதிரி இதுப்பா.